சரி, யாருமே இன்னும் ட்ரை பண்ணல. நான் பார்த்த ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்றேன். பட் நம்ம ட்ரை பண்றதுனால இது வந்து ஹார்ம் எதுவும் தராது. அஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது எஃபெக்ட்ஸு. ஸோ அதனால நம்ம தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அதையே கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது ஒரு ஹேர் டைக்கான ஒரு ரெமெடி தான் உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். சும்மா நார்மலா நம்ம மாதுளப்பழம் வந்து ஒரு ₹100 குடுத்து வாங்குவோமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்மால் சைஸா இருந்தது அப்படின்னா, 8 பழம் தராங்க 100க்கு ₹100க்கு. அண்ட் இதுவே கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தது அப்படின்னா, அது எப்படியும் போயிடும். ஒரு 150லேருந்து 200க்குள்ள ஒரு பெருசா சைஸ் இருந்தாலே அது வந்து அதுக்கு தகுந்த மாரி குடுத்துருவாங்க. ஸோ இதுதான் நம்மளோட மாதுளை பழத்தோட ரேட். ஆனா, மாதுளை பழ தோல் பார்த்தீங்கன்னா, அத விட காஸ்ட்லியா விக்கிறாங்களாம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவே 100, 200ன்னு போட்டுக்கோங்களேன். 5 டைம்ஸ் வந்து அதிகமா, 10 டைம்ஸ் அதிகமா விக்கிறாங்க. எதனால? என்ன ரீசன் அப்டின்னா, இந்த ஒரு ரீசன் தான். இந்த மாதுளைப்பழ தோல வச்சு ஹேர் டை வந்து ரெடி பண்றாங்க. ஹேர் டை எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்ற விஷயத்த உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். டைஸ வந்து வாங்கி நம்ம உடம்பு செலவு ஒண்ணு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த் ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால ஹெல்த்துக்கு பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ண தேவையில்ல. ஏன்னா நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால ஆ ஸோ இருக்கிற காலம் வரைக்கும் ஹெல்தியா இருந்துட்டு போகணும் அப்படின்றது தான் நம்மளோட இது. அதனால டைஸ் வந்து இப்படி ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அதாவது மாதுளைப்பழம் வாங்குறோம். அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை நம்ம சாப்பிடுறோம். அண்ட் வேஸ்டா அந்த தோலை குப்பை தொட்டியில போடுறோம். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா குப்பை தொட்டியில போடுறதில்ல. சிலர் என்ன போல செடிகளுக்கு போட்டுருவாங்க. அண்ட் இந்த தோல் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, எடுத்துட்டு சட்டியில மண் சட்டியிலையோ இரும்பு சட்டி போட்டுட்டு நல்லா கருப்பா ஆகுற வரைக்கும் நல்ல கருப்பா அதாவது தீஞ்சு போற வரைக்கும் வந்து வறுக்கணும். ஸோ அதோட சேர்த்து கருஞ்சீரகம் கலோஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கலோஞ்சி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீட்ஸ் கருஞ்சீரகம் தமிழ்ல சொல்லுவாங்க. ஸோ இந்த சீட்ஸையும் சேர்த்துட்டு அந்த தோலோட நல்லா வறுத்து அதாவது கருப்பா தீச்சிடணும். அப்படியே நல்லா கருப்பா தீச்சிடணும். ஸோ அதை எடுத்து பவுடர் பண்ணிட்டு அதோட ஆம்லா பவுடர் ஆம்லா பவுடர்னா நெல்லிக்காய் பவுடர் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஒரு 2 பழத்தோட தோல் எடுத்துக்கிட்டா கரெக்டா இருக்கும். அண்ட் 2 ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் அண்ட் 2 ஸ்பூன் ஆம்லா பவுடர் அண்ட் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் 1 கப் ஆஃப் கடுகு எண்ணெய். எஸ், கடுகு எண்ணெய். இதுதாங்க, இவ்வளோதான் இன்கிரீடியன்ஸ் இதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோலத்தை இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பேச சொல்லலாம். ஸோ 2 பழத்தோட தோல், அடுத்தது 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கருஞ்சீரகம், 1 ஸ்பூன்